எவ்வளோ எரிஞ்சிக்குது, எவ்வளோ சேதாரம் ஆகிக்குது, இத்தனை வீடு இருந்தது, அது எனக்கு தெரியாது. நிறைய எழுதுக்கிட்டாங்க, கொடுத்தாங்க, 50,000 கொடுத்தாங்க. அதெல்லாம் எங்களுக்கு பத்தாது வீடு கட்டுறதுக்கெல்லாம். ஒரு வீடு கட்டுறதுக்கே இங்கே 1 லட்சம் 1.5 லட்சம் ஆகும். ஓடு கட்டுறதுக்கே அவ்வளோ ஆகும், ஓடு கொம்புக்கே அவ்வளோ ஆகும். அப்போ எவ்வளோ வீடு சேதாரம் ஆகிது, என்ன போயிதுன்னு அவர் வந்து பார்க்கல. நானே இதே நிலைமையில தான் உடம்பு சரியில்லாத வேணாங்க. அவருக்கும் உடம்பு சரியில்லை, எனக்கும் உடம்பு சரியில்லை, எல்லாமே உடம்பு சரியில்லாதாங்கிறோம். நாங்கள் எங்களுக்கு இட்டுன்னு போய் ஒரு ஊசி போட்டு கூட வழி இல்லை. இங்கே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா எங்களுடைய ஆதங்கம் என்ன, நாங்கள் எந்த நிலையில் இருக்கோன்றது உங்களுக்கு புரியும். இன்றைக்கி போங்கன்னு சொல்லி துரத்தி விட்றீங்க. நாங்கள் வீடு கட்டுறதா, வீடு கட்டாமல் இருக்கிறதா, எங்கே இருப்போம் சார்? ஒன்றும் மாற்று இடம் கொடுக்கணும். இல்லைனா எங்களுக்கு கட்டுறதுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு வீடும் குறைஞ்சபட்சம் 1.5 லட்ச ரூபா 2 லட்ச ரூபா ஆகும். இப்போ எங்களுக்கு முடிவு தான் என்ன சார்? அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு, அவ்வளோதானா? அதான் நேற்று காலையில் வந்தாச்சு, ஒரு தொகையை கொடுத்தாச்சு, முடிஞ்சிச்சு. நான் என்ன சொல்கிறேன், 50,000 நாங்களே கொடுத்துட்றோம். நீங்கள் எங்களுக்கு பழைய மாதிரி நாங்கள் இருந்தோம் பார்த்தீங்களா? நாங்கள் வந்து ஃப்ளாட் வீடு, அப்பார்ட்மெண்ட்ஸ் வீடுலாம் கேட்கல சார். நாங்கள் இருந்த மாதிரி ஓட்டு வீடு எங்களுக்கு போட்டு கொடுத்துருங்க, எங்கள் பொருளெல்லாம் வாங்கி கொடுத்துருங்க சார். நாங்கள் கொடுத்துட்றோம். இந்த 50,000 வச்சு ஒன்றும் பண்ண முடியாது. பாருங்கள், நீங்கள் யோசிச்சு பாருங்கள். காலேஜ் படிக்கிற பசங்க இருக்காங்க, குழந்தை படிக்கிற பசங்க இருக்குது. அது நோட்டு புக் இல்லை, சர்டிஃபிகேட் இல்லை, யூனிஃபார்ம் இல்லை, செருப்பு இல்லை, ஷூ இல்லை, சாக்ஸ் இல்லை, போட்டுக்க அந்த குழந்தைங்களுக்கு ஜட்டி இல்லை, துணி இல்லை, எதுவுமே இல்லை சார். பொம்பளைங்களுக்கு இல்லை சார், வெக்கக்கேடு. பொம்பளைங்களுக்கு இல்லை. எங்கள் ஏரியா ஜனத்துக்கு உள்ளே போடுற துணி இல்லை சார்.